ஹாய்மா, இன்றைக்கி வந்து ரவா பொங்கல் சொல்லித்தரேன் பாருங்கள். நீங்கள் நார்மல் பொங்கல் சாப்பிட்ருப்பீங்க, ரவா பொங்கல் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இதை பாருங்கள், பச்சை பருப்பு இருக்கு இல்லையா, 1 டம்ளர் ரவை, அதில் 1/4 டம்ளர் பச்சை பருப்பு முதல்லையே தண்ணியை விட்டு அலசிட்டு நம்ம வேக வச்சுக்கணும். நல்லா ஸ்மாஷ் மாதிரி வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதை பாருங்கள், இஞ்சி நல்லா தட்டிக்கிங்க. பொங்கல் எப்படி தாளிக்கிறோமோ அதே மாதிரி. மிளகு வந்து அப்படியே துப்பிடுவாங்க, அதனால் பவுடர் பண்ணிட்டு சீரகம். இது பாருங்கள், நெய் வைக்கணும்டா. நெய் கடாயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு இந்த மிளகு, சீரகம், இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பருப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். கொதிச்சதுக்கப்புறமா அந்த ரவையை ஊற்றிட்டு சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா கிண்டிடணும். இவ்வளோ தான்டா ரவா பொங்கல். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரவா பொங்கலுக்கு வந்து நெய் தான் போடணும். ஓகேவா? நெய் இல்லைன்னா டால்டா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சொல்ல மறந்துட்டேன், பொங்கலில் வந்து முந்திரி போடுவோம், அதையும் போட்டு தாளிச்சிடணும். ஓகேவா? இதை பார்த்திங்களா, இப்போ இந்த மாதிரி அந்த பைத்தம்பருப்பு எல்லாம் போட்டு நம்மளுக்கு கொதிக்குது பார்த்திங்களா. இந்த கொதிக்கிறப்போ அந்த ரவையை ஊற்றி நம்ம கிளறிடணும். ஓகே? ஹாய்மா, இதை பாருங்கடா, ரவா பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டேன். ஓகே? இதை பாருங்கள், தேங்காய் சட்னி. ஓகேவா? ரொம்ப ஈஸிடா. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குவிக்காகவும் முடிஞ்சிடும். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸு தேவையே கிடையாது. ஓகேவா? நல்லாயிருக்கும், செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.